Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் எ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவேஷிகா ட்ரிச்சி சபாவினுடைய February 2025க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸாக பார்க்க போகிறோம். எங்கிட்ட வந்து பிரவேஷிகாவோட புக் இல்லை, ஸோ தட் என்னால் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ண முடியல. நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ நான் வந்து புக் இல்லை, நான் அப்படியே கொஷின் சொல்கிறேன், நீங்கள் வேணால் அதை அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காகவும் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க, ட்ரிச்சி அண்ட் சென்னை ரெண்டுக்குமே. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஐ ஹோப் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகே, எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நான் இப்போ சொல்கிறேன், அப்படியே டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கவிதாவில் வந்து यशोधरा कौन थी? यशोधरा के दुख का प्रमुख कारण जिसने अपनाया था त्याग. इस पंक्ति तात्पर्य अभी न होगा मेरा अंत कविता. அப்புறம் அதே கவிதாவில் வந்து तंद्रालस लालसा का अर्थ, देन अविकसित राग से विकसित. नेक्स्ट रामधारी सिंह दिनकर जी अपनी कलम से किसके बारे में बोलने. नेक्स्ट अगणित लघु दीप इधनुடைய सूचित करते हैं. वीर लोगों की महिमा के लिए कवि, भारत भूमि के गौरव, पंत जी भारत माता के हृदय, पंत जी कटी के रूप में किस मानते. पंत जी के अनुसार शांति. नेक्स्ट शायर मोहम्मद इकबाल भारत देश और भारतवासियों की तुलना, भारत के संतरी एवं. नेक्स्ट हजारों नदियाँ कहाँ खेलती. नेक्स्ट हजारे कारवों किस नदी के किनारे. इस शायरी में हिंदी शब्द का अर्थ. नेक्स्ट शायर आज़ामी के अनुसार किस हालत. कर चले हम फिदा शायरी अनुसार जिंदगी. नेक्स्ट வந்து கவி பரீட்சை, அது வந்து சூரியகாந்த் திரிபாठी निराला, रामधारी सिंह दिनकर, सुमित्रानंदन पंत. कविता का सारांशல வந்து अभी न होगा मेरा अंत, कलम आज, அப்புறம் भारत गीत. पद्यांश का संदर्भ सहित அதில் வந்து जॉय सिद्धि पावें, जो अगणित लघु, सांस के प्रश्न, ये शिकर ये अंगुलियां, जिस बोली की शीश के ये किले. नेक्स्ट வந்து पद्यांश का संदर्भ सहित भाव, அதில் வந்து उर्दू प्राचीन पद्याल, ये आब ये रूद, कर चले हम, राजकाज जो बिचारी. नेक्स्ट मेमरी पोएम दोहेல வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து 1 2 4 5, தென் வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து 1 2 3 5. नेक्स्ट गद्य का सारांशல வந்து नचिकेता, 3 बच्चे, स्वच्छता अभियान. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிஞ்சு, செகண்ட் பேப்பரில் சொல்கிறேன். ஏகாங்கி டிப்பணியில் வந்து பக்காசூர், குந்தி, மாண்டவி, குல்னார். அடுத்து சரித்திர சித்திரனில் ஷாஜஹான், ஜஹன்னாரா, ராணி, மகாமாயா, பரத். அடுத்து சத்யகா ஸ்வரனுடைய டிப்பணியில் माँ बाप और जन्म, लड़कपन, गांधी जी का मांसाहार करने का निश्चय, मांसाहार की. அடுத்து धर्मों के प्रति, அப்புறம் विलायत जाने. नेक्स्ट सत्यका स्वरனுடைய सारांशல வந்து माँ बाप और जन्म, लड़कपन, हाई स्कूल, आंखें खुली, धर्म की झलक, 3 प्रतिज्ञा. அடுத்து व्याकरण ग्रामरல வந்து क्वेश्चन சொல்றேன். भाषा किसे कहते, व्याकरण किसे कहते, शब्द किसे कहते, लिंग किसे कहते, कारक, सर्वनाम की परिभाषा, सर्वनाम के कितने भेद, विशेषण किसे कहते, निर्देशक सर्वनाम का दूसरा नाम, कर्म की दृष्टि से क्रिया, नाम धातु किसे कहते हैं, काल किसे कहते हैं. அடுத்து क्रिया विशेषण. नेक्स्ट வந்து बी क्वेश्चन வந்து व्याकरण की परिभाषा देते हुए हिंदी व्याकरण प्रकार, रचना की दृष्टि से शब्द कितने भेद, प्रयोग की दृष्टि से, अपर संज्ञा किसे कहते हैं, लिंग की परिभाषा, सर्वनाम किसे कहते, विशेषण की परिभाषा, समास की परिभाषा, ने नियम, न नहीं मत இதனுடைய प्रयोग. அடுத்து थर्ड पेपरல जनरल एसेல வந்து नागरिकों के कर्तव्य, அப்புறம் भारत की संपर्क भाषा. नेक्स्ट थर्ड वन सूचना प्रौद्योगिक
और भारत. नेक्स्ट लेटर राइटिंग अपने विद्यालय के प्रधान, அடுத்து विद्यालय की प्रयोगशाला, அப்புறம் अपने क्षेत्र के गाद्य. அடுத்து தமிழ் தென்றல்ல வந்து 8 தொகை நூல்கள் யாவை, தாயுமானவர் குறிப்பு வரைக, ஆசாரக்கோவை, அப்புறம் வந்து உணவு கொடுத்துண்ணும் முறை குறித்து ஆசாரக்கோவை, காணி நிலம் பாரதியார், பெருமாள் திருமொழி பற்றி எழுது, குற்றால குறவஞ்சி பற்றி எழுதுக, தேவாரம் பற்றி குறிப்பு. அடுத்து இடம் சூட்டியில் வந்து தெய்வமே எனக்கு விதமான வாழ்க்கை, விடு 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 தொழிலை விடாதே, நான் விடுதலை பெறுவேன், பரிசை நாம் பெறுவது பெரிதென்று நம்முடைய ஆற்றல், முன்பு எங்களை பார்த்தவர்கள் வேடிக்கை பார்க்கும் மக்களுக்கே, நம்முடைய நாட்டில் இப்படி ஒரு ஏழ்மை நிலை, இறைவனாவது ஏமாந்து போவதாவது, அவன் எய்த அம்பொன்று யானையை வீழ்த்தி. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். எங்கிட்ட புக்ஸ் எதுவுமே இல்லை பிரவேஷிக்காவோடது. ஸோ அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்ண வேண்டாம், நம்ம புக்கில் காமிச்சே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, இல்லாதனால தான் நான் அப்படியே விட்டுட்டேன். பட் இப்போ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது சரி ஓகே நம்மக்கிட்ட இருக்கிறத அப்லோட் பண்ணலாம், அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்ற பட்சத்தில் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தென் முக்கியமான விஷயம், இது வந்து ஒன்லி இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ், அது மட்டும் தான். நீங்கள் வந்து இது மட்டும் படிக்கலாமான்னு கேட்காதீங்க. நான் இது வந்து ஒவ்வொரு கொஷின் பேப்பர்லையும் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அப்போவும் வந்து திரும்ப திரும்ப அந்த கொஷின் கேட்குறீங்க. என்னால் என்ன ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க.